ஆண்டவரே, இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, கோடியற்புதர் தூய அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தன்னுடைய நூல் ஒன்றில் இப்படியாக இந்த கவிதை துளிகளை படைக்கின்றார். ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் இடையே ஒரு போட்டி ஏற்பட்டது. நான் என் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழை துளிகளை எடுத்து வைத்தது. நான் என் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் என் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது இருளை எடுத்து வைத்தது. நான் என் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. இறுதியாக புது புது லட்சியங்களை நோக்கி பயணம் செய்கிற என் பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் என்னிடம் தோற்றது என்பார். ஆண்டவரே, இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரும் அன்னை மரியாவும் என்ற மைய சிந்தனையிலே நாம் இந்த நாளில் சிந்திக்கின்ற போது, அன்னை மரியா தன் இதயத்தில் சுமந்தது இரண்டே நற்பண்புகளுக்காம், இரண்டு நோக்கங்களுக்காம், இலக்குகளுக்காக மட்டுமே. தன் இதயத்தில் கடவுளுடைய திட்டத்தை சுமந்து இறை திருவுளத்தின்படி வாழ வேண்டும் என்பது அந்த முதல் இலக்கு. இரண்டாவது, கடவுள் வழியாக, வானதூதர் வழியாக கடவுளின் செய்தியை கேட்டறிந்த மரியா தன் கருவில் சுமந்த இயேசுவை இந்த யூத சமூகத்தில் பல்வேறு தடைகள், சட்டங்களை கடந்து வளர்த்தெடுக்க முனைப்போடு அவள் சந்தித்த சவால்கள், யூத சட்ட முறைமைகள், இவைகளையும் கடந்து இயேசுவை வளர்த்தெடுத்த வாழ்வியல் தருணங்கள். ஆக இறை திருவுளம் தன் வாழ்வில் நிறைவேற வேண்டும். இயேசுவை இந்த யூத சமூகத்தில் மனிதநேயத்தோடு சட்டங்களை கடந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு நோக்கங்கள் மட்டுமே தன்னுடைய இதயத்தில் சுமந்து வாழ்ந்தாள். புனித அந்தோணியாருடைய வாழ்வை பார்க்கின்ற போது வாழ்ந்த ஆண்டுகள் குறைவு, 36 ஆண்டுகள். ஆனால் தன் இதயத்தில் சுமந்து சென்றதெல்லாம் இந்த இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசுவினுடைய விருப்பத்தை தன் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும், இந்த இயேசுவினுடைய நற்செய்தி விடுமியங்களுக்காக வாழ வேண்டும். ஆகவே கடவுள் தனக்கென்று கொடுத்த தனிவரமாகிய கோடி அற்புதங்களை செய்கின்ற ஒரு வல்ல புனிதராக, இன்றைக்கு நம் பாதுகாவலராக, திருத்தலத்தினுடைய பாதுகாவலராக நம் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான தீமைகளிலிருந்து விலக்கி புதிய வாழ்வை தருகின்ற நல்ல போதகராக நம் ஒவ்வொருவருடைய நெஞ்சத்தில், இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்னை மரியா இதயத்தில் சுமந்தது கடவுளின் விருப்பம், இயேசுவுக்காக. புனித அந்தோணியார் தன் இதயத்தில் ஏந்தி சென்றதும் இந்த இயேசுவை மட்டுமே. போதித்ததும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததும் இந்த இயேசுவினுடைய நற்செய்தியின் விடுமியங்களை மட்டுமே. ஆண்டவரே, இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே நற்செய்தி வாசம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏறக்குறைய புனித அந்தோணியார் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு இத்தாலி நாட்டில் அருகில் ஒரு சிற்றூரிலே ட்ராலியா என்ற ஒரு சிறுமியானவள் அருகில் இருந்த குளத்தில் விழுந்து இறந்து போகிறாள். இந்த தாயானவளோ கதறி கூக்குரலிடுகிறாள், கண்ணீர் மல்க, எப்படியாவது அந்தோணியாரே, என்னுடைய குழந்தையை நீர்தான் காப்பாற்ற வேண்டும், உன்னுடைய கல்லறைக்கு நான் நடந்தே வந்து உனக்கு நன்றி சொல்கிறேன், எப்படியாவது என்னுடைய குழந்தைக்கு உயிர் பிச்சை தாரும் என்று கதறி கூக்குரலிட்டு அழுது புலம்புகிறாள். அங்கே ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. அவளுடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது. இறுதியாக இறந்து போய் அடக்கம் செய்ய தயாராக இருந்த இந்த சிறுமியானவள் எழுந்து அமர்ந்து வழக்கம் போல எல்லோரிடம் பேச ஆரம்பிக்கிறாள். புனித அந்தோணியார் இறந்த பிற்பாடு அவருடைய கல்லறையை நோக்கி செபித்ததன் வழியாக இந்த ஒரு அற்புதம் நடக்கிறது. இரண்டாவது, அதே இத்தாலி நாட்டு அருகிலே ட்ராவிசோ என்ற அந்த ஒரு சிறிய குக்கிராமம், ஒரு ஏழை விவசாயி, அவனுக்கு இருந்த ஒரே மகன் இளைஞன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறான். இறந்து போன நிலையிலே
அவனை அடக்கம் செய்ய உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் கூடி வந்தன. எப்படியாவது அவனுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞனுடைய ஏழை தந்தையோ விவசாயியோ புனித அந்துணியாரை எப்படியாவது என்னுடைய மகனை நீர் காப்பாற்றி தீர வேண்டும், இவன் இல்லை என்று சொன்னால் நானும் நிச்சயமாக இவனோடு செத்து போவேன், இறந்து போவேன், எப்படியாவது என்னுடைய மகனுக்கு உயிர் பிச்சை தாரும் என்று கதறி அழுகிறார். இறுதியாக இதோ அருகில் இருந்த உறவுகள் எல்லாம் அவரை ஏளனம் செய்கிறார்கள். இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது, இங்கு வாடையும் எடுக்கிறது, ஏன் இப்படி எங்களை தொந்தரவு செய்கிறாய் என்று சொல்லி இவன் ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டானோ என்றெல்லாம் இந்த தந்தையை ஏளனம் செய்கிறார்கள். இவர் கதறி அழுது கொண்டு கூக்குரலிட்டு கொண்டே இருக்கிறார். இறுதியாக இந்த இளைஞன் எழுந்து அமருகிறான். இந்த 2 புதுமைகள் சாதாரண அந்த மனிதர்கள் ஏழைகள் இறைவனை நோக்கி கூக்குரலிடுகின்ற போது புனித அந்துணியார் வழியாக இங்கே அற்புதங்களை அதிசயங்களை கண்டு மகிழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, புனித அந்துணியாருடைய கோடி அற்புதர் தூய அந்துணியாரின் மேல் நாரியப்படும் திருத்தலத்தை நாடி தேடி ஓடோடி வந்திருக்கிற நம்முடைய இதயத்தில் 1000 கவலைகள், இந்த மனித வாழ்வுக்கான 1000 கனவுகள், இவைகளை இந்த நாளிலே நாம் சுமந்து வந்திருக்கிறோம். நம்முடைய மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் புனித அந்துணியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் இறைவன் நமக்கு நிறைவாக வழங்குவார் என்பதுதான் நம்முடைய மனித வாழ்வினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. திருத்தலத்தை நாம் தேடி வருகிற போதெல்லாம் நம் இதயத்தில் சுமந்து வந்த எல்லா விதமான தேவைகள், என்னுடைய குடும்பத்திலே நல்ல நிகழ்வுகள் நடைபெற வேண்டும், என்னுடைய மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும், நல்ல திருமண வர வேண்டும், நோய்கள் நீங்க வேண்டும், பல்வேறு உடல் உள்ள மனம் சார்ந்த நோய்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து மகிழ்வோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய எண்ண அலைகளிலே, சிந்தனை ஓட்டங்களிலே, நம்முடைய இதயத்திலே வைத்திருக்கின்ற எல்லா தேவைகளையும் இந்த உன்னத பலியின் வழியாக புனித அந்துணியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் பலனாக இறைவனுடைய பதங்களிலே இறக்கி வைப்போம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவரே, இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன் இதயத்தில் சுமந்து சென்ற இயேசுவை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்த புனித அந்துணியார், ஆகட்டும் என்று கடவுளின் தூதருடைய செய்திக்கு இசைந்து இறைவனுடைய திட்டம் தன் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று உழைத்த அன்னை மரியா இந்த இயேசுவுக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவள். ஆகவே தான் அன்னையாம் திரு அவை அன்னை மரியாவை கோரிடம்ட்ரிக்ஸ் என்று அன்போடு அழைக்கிறது. இணை ரட்சகி. இந்த உலகை மீட்டெடுக்க ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக கொடுத்தார் என்று சொன்னால் அன்னை மரியாவும் இதே மீட்பு திட்டத்தில் முழுமையாக இணைத்துக் கொள்கிறாள். ஆகவே இணை ரட்சகி என்று சொல்லி அன்னையாம் திரு அவை அன்போடு அழைத்து மகிழ்கிறது. இன்னொரு விதத்திலே அன்னை மரியாவை முதல் நற்கருணை பேழை என்றும் திரு அவையானது அன்போடு அழைத்து மகிழ்கிறது. ஒவ்வொரு ஆலயத்தின் மையமாக நற்கருணை ஆண்டவர் வீற்றிருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. ஆலயத்தினுடைய வாயிலிலே நாம் அடியெடுத்து வைக்கிற போதே நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிறார். இந்த இயேசுவை தன் கருவில் சுமந்து முதல் நற்கருணை பேழை என அன்போடு பெருமைப்படுத்தப்படுகிற அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டார். இந்த இயேசுவுக்காகத்தான் நம்முடைய பாதுகாவலரும் கோடி அற்புதருமான தூய அந்துணியார் எங்கு சென்றாலும் என்ன சொன்னாலும் தன்னுடைய பணிவாழ்வு மத்தியில், தன்னுடைய போதனைகள் மத்தியில் கோடி அற்புதங்களை அவர் செய்தாலும் இறைவன் தந்த தனிவரமாக எல்லோருக்கும் புதிய வாழ்வை கொடுத்தாலும் தன்னுடைய வாழ்விலே சவால்களை அவர் சந்தித்தார். வாழ்ந்த அந்த துறவு மடத்திலும் சரி, சக துறவிகள் மத்தியிலும் சரி, இந்த இயேசுவை மக்களுக்கு வழங்குகின்ற நேரங்களிலும் சரி, நிறைய இடங்களிலே எதிர்மறையான விமர்சனங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. இவைகளையும் கடந்து இயேசுவை மட்டும் தன் இதயத்திலே சுமந்து சென்றார். இயேசுவை எல்லோருக்கும் கொடுத்தார். இந்த இயேசுவனுடைய குணம் தருகிற பணிகளிலும் தன்னை இணைத்து கொண்டார், கரைத்து கொண்டார். புனித அந்துணியாருடைய திருத்தலத்தை நாடி தேடி ஓடோடி வந்திருக்கிற நம்முடைய எல்லா தேவைகள், 1000 கனவுகள், நம்முடைய மனதில் சுமந்து வந்திருக்கிற, நெஞ்சத்தில்
சுமந்து வந்திருக்கிற ஆயிரம் வாழ்வுக்கான கவலைகள் எல்லாவற்றையும் இறைவன் உங்களுக்கு நிறைவு செய்து எல்லா வரங்களையும் பலங்களையும் செல்வங்களையும் உங்களுக்கு அள்ளி பொழிய உங்களுடைய அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னும் சிறப்பான விதத்திலே இந்த இணைய நாளில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகிற இந்த நாளில் நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி எனும் ஒளியால் தங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள எல்லா திறமைகளிலும் சிறந்து விளங்க தூய ஆவியாருடைய வரங்களை புனித அந்தோணியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையில் இறைவன் அள்ளி பொழிய ஜெபிப்போம். புனித அந்தோணியாருடைய காக்கின்ற கரங்கள் கொண்டும் அரவணைக்கின்ற அன்பு தாய் அன்னை மரியாவின் அன்பு கரங்கள் கொண்டும் இறைவன் நம்மையும் நமது குடும்பங்களையும் எல்லா அருளாலும் ஆசிராலும் கொடைகளாலும் நிரப்ப உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த திருத்தலத்தினுடைய எல்லா வளர்ச்சி நிலைகளிலே புனித அந்தோணியார் அருகிருந்து எதிர்வருகிற இந்த ஆண்டு பெருவிழா திருத்தல பெருவிழா சிறப்பாக நடைபெற எல்லோருக்கும் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை வழங்க சுமந்து வருகின்ற எல்லா தேவைகளையும் புனித அந்தோணியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையில் இறைவன் நிறைவேற்றிட வரங்கள் கேட்டு இந்த பலியிலே மகிழ்வுடன் மன்றாடுவோம்.